ஆண்டவருக்கும் தெரியும். அல்லேலூயா. நீங்க என்ன நம்பி கர்த்தரை நம்பி வந்தீங்களோ அது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நம்பி வந்த காரியத்தை அப்படியே கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். அல்லேலூயா. சரி, ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு சுருக்கமாய் சொல்லி முடிச்சிருந்தேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க எடுத்து வரும். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு கூட இருந்த ஒரு உடன் ஊழியக்காரருக்கு சொல்லப்பட்ட ஒரு வேத வசனம் தான் வசனம். அவர் என்ன சொல்றார்? அவர் இருந்த அந்த காலத்துல என்ன சொல்றாருன்னா, மேலும் கடைசி காலங்கள்ல கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அல்லேலூயா. அப்பவே கடைசி காலத்தை பத்தி பேசுறாரு. இப்போ நம்ம கடைசி நொடி பொழுதுல வந்திருக்கிறோம். நம்ம கடைசி காலத்துல வரல, நம்ம கடைசி முடிய போற காலத்துக்கு வந்துட்டோம். அப்போ இந்த கடைசி காலத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? அறிவு இருக்கணும். இந்த கடைசி காலத்தை குறித்து ஒரு அறிவை குறித்து தான் இங்க இந்த தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் இதை குறித்து ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கிறார். ஒரு 22 காரியம் இருக்கும். அதுல வந்து கீழே வாசிச்சீங்கன்னா வாசிக்க வேண்டாம், வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. அதாவது ஒரு 20, 21, 22 காரியம் இருக்கும். ஒரு மனிதன் கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படி இருப்பார்கள். இன்னைக்கு நான் பாக்குறோம், மனுஷர்களை பாக்குறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன பிள்ளை இருந்துட்டா அவன் பேசுற பேச்ச பாரு, இந்த பொண்ணு எப்படி பேசுது பாரு, இந்த சின்ன வயசுல எப்படி பேசுது பாரு, இந்த சின்ன பிள்ளைல எவ்வளவு அறிவு பாரு, அப்ப நம்ம ஆச்சரியப்படுறோம். இப்போ மனுஷன் அப்படியே ஆச்சரியப்படத்தக்க ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ மனுஷர்களை குறித்தின ஒரு அறிவு நமக்கு இருந்தால் அந்த மனுஷர்களுக்கு முன்பாக நாம் எப்படி வாழ நமக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த மனுஷரை குறித்தின அறிவு இல்லைன்னா மனுஷர் முன்னாடி நம்மளால வாழ முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அதாவது நல்லா பேசுவாங்க, நம்ம முன்னாடி ரொம்ப நல்லா சந்தோஷமா பேசுவாங்க. நம்ம பேசுறத பார்த்து ஐயோ உண்மையில இந்த அம்மா நல்ல அம்மா, இந்த சகோதரர் நல்ல சகோதரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கோம். அவங்க நம்மளை பத்தி பின்னாடி பேசுறத குறித்து இன்னொருத்தரும் சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, அவர் பேசியிருக்க மாட்டார், அந்த அம்மா அப்படி பேசியிருக்காரு. ஏன்னா அவங்க நம்ம கிட்ட பேசின விதம் வேற, நம்ம பின்னாடி போய் பேசின விதம் வேற. அது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன சொல்ல, என்னதான் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்கள் நமக்கு முன்பாக அது எப்பவாவது தெரிய வரும் பொழுதுதான் ஐயோ இவர்களும் இப்படி இருக்காங்களா, நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ மனிதர்களை பத்தி நம்ம கூட பழகிறவங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பழகிறதுக்கு ஈஸியா இருக்குமா இல்லையா? ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. அதை குறித்து தான் விளக்கமா அவர் சொல்லிருக்காரு. மனுஷங்களாம் இப்படிதான்பா இருப்பாங்க, இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட நீ இருக்கிறதுனால நீ ஊழியத்தை சரியாய் உண்மையாய் நேர்த்தியாய் இந்த பூமியில இருக்கிற கடைசி வெளிப்படுதலுக்கும் கர்த்தருக்கு நீ உண்மையா இருக்கன்னா மனுஷரை பத்தி தெரிஞ்சுக்கோ. அதை பத்தி தான் அவர் பேசுறார். அல்லேலூயா. அதனால மனுஷர்களை பத்தி நம்ம தெரியணும். அல்லேலூயா. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா கணவர் இருக்கிறார், மனைவி, கணவன், பிள்ளைகள். அப்போ பிள்ளைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல கணவரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். கணவரை பத்தி தெரிஞ்சாதான் கணவருக்கு பிரியமா இருக்க முடியும். மனைவியை பத்தி தெரிஞ்சாதான் மனைவிக்கு பிரியமாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கிறதுனால மனுஷர்களை குறித்து தெளிவாக நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மனுஷர்கள் கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது நிறைய காரியம் இருக்கு. ஒரு சில காரியம் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல அந்த வசனத்தை, கீழே உள்ள வசனத்தை அப்படி வாசிங்க. எப்படி எனில், நல்லா கவனிங்க, எல்லாருமே கவனிச்சாதான் தெரியும். மனுஷர்கள் முதலாவது தற்பிரியர், பணப்பிரியராயும் ஈம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் ஊசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள்,
அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் கொடுமை உள்ளவர்கள் நல்லோரை பகைக்கிறவர்கள் துரோகிகள் துணிகரம் உள்ளவர்கள் இருமாப்பு உள்ளவர்கள் அதாவது தேவ பிரியராய் இராமல் சுகபோஜன பிரியராயும் தேவ பக்தியின் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விலகி. அல்லேலூயா. இதுல ஒரு 21 காரியம் இருக்கு. மனிதர்கள் இப்படித்தான் இன்னைக்கு இருக்காங்க. அல்லேலூயா. இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் வீட்டுல போய் அதை யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறார்கள். அப்போ இப்படி இருக்கிற மனிதர் மத்தியில நாம் இப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆண்டவர் நம்மளை ரட்சித்து வேர் பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சும்மா ஒண்ணு ரட்சிக்கல. நம்ம ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அதாவது உலக மனுஷர்களுக்கும் நமக்கும் என்ன செய்யணும்? ஒரு வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த வித்தியாசம் நமக்கு கண்டிப்பா வேணும். அதனால உலகத்துல கடைசி காலத்துல இப்படித்தான் மனிதர் இருப்பார்கள். ஆனா நாம் என்ன அப்படி இருக்கு. அதுல இருந்தா ஒரு சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது காரியமாக அதுல சொல்லப்பட்டிருக்கு, தாய் தகப்பனுக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு நான் பிரயோஜனமா ஒவ்வொரு வாரமும் பிரயோஜனமா சொல்றேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷர்கள் இருப்பாங்க. ஆனா நாம் என்ன செய்யணும்? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு நிறைய அதாவது தாய் தகப்பனை கொண்டு விடுவதற்கு நிறைய விடுதி இருக்கு. பெற்றவர்களை கவனிப்பதற்கு விடுதி நிறைய இருக்கு. நீங்க அங்கெல்லாம் பார்த்தா நிரம்பி வழியுது. அங்கெல்லாம் என்ன இல்ல, இடம் இல்ல, சீட்டு இல்ல. கொண்டு போய் பெற்றவங்களை கொண்டு விடுவதற்கு இடம் பத்தல. அந்த அளவுக்கு எல்லா முதியோர் இல்லமும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்ன? பிள்ளைகள் பெற்றவர்களை கவனிக்கல. அதே போலதான் வேதம் சொல்லுகிற அதே போல இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிய இல்ல. நீ பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியதே இல்ல. ஏன்னா அது நிறைய காரணம் சொல்றாங்க. அது உண்மையா போயான்னு தெரியாது. ஆனா காரணம் இதுக்கெல்லாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்றால் கண்டிப்பா பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியணும். 10 கட்டளை தெரியுங்களா? கட்டளை தெரியுமா தெரியாதா? அதுல ஒரு கட்டளை என்னது? கணம் பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை கிறிஸ்தவர்கள் பெற்றவர்களை முதியோர் இல்லத்துல கொண்டு விடுற பெற்ற பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? யாரு? கிறிஸ்தவங்க. இன்னும் சொல்ல போனா பெற்றவங்களை அடிக்கிற பிள்ளைகள் கிறிஸ்தவங்கள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்கன்னா பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்படி பெற்றவங்களுக்கு கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு நாம் கீழ்ப்படியதே கிடையாது. பெற்றவங்க பேச்ச கேட்கறது கூட கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். அது காரணமே சொல்லக்கூடாது. ஏனென்றால் வேதத்துல புறஜாதி ஜனங்கள் கடைசி காலத்துல இப்படிதான் இருப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாம் கண்டிப்பாக பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. பெற்றவங்க என்னைக்குமே தீமைக்கு எதுவா பிள்ளைகளை நடத்த மாட்டாங்க. அது நல்ல பெற்றவங்க கண்டிப்பா நடத்தணும். அவங்க என்ன செய்தாலும் சரி, அவங்க என்ன காரியம் செய்தாலும் தன்னுடைய பிள்ளையை யோசித்து தான் செய்வாங்களே தவிர பிள்ளைகளை யோசிக்காம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அப்படி பெற்றவங்க பார்த்து பார்த்து பிள்ளைங்களுக்கு தேவையானதை செய்யறதுனால பிள்ளைங்க கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம நம்முடைய பெற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம அதுக்கு காரணம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதனால பெற்றவங்களை எதிர்த்து பேசாதீங்க. பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிங்க. உனக்கு என்ன, நீ போய் பாரு அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்மள பெற்றவங்கன்னு நான் சொல்ல வரல. நமக்கு வயசுக்கு மூத்தவங்களா இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க பேச்சுக்கு நம்ம கீழ்ப்படியது. ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அதுக்கு கீழ்ப்படிந்தா அவங்க வயசு மூத்தவங்களா இருக்கிறவங்க நமக்கு தாய்மாரு தான். அவங்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நம்ம அவங்க பேசுறாங்க, நான் எதுக்கு அவங்க பேச்சு கீழ்ப்படியணும், இவங்க பேச்சு அப்படிலாம் கிடையாது. வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு வயசுக்கு மரியாதை எல்லாம் கிடையாது. இந்த கடைசி காலத்துல
கிறிஸ்தவங்க கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்லா வசனம் தெரிஞ்சவங்க கூட வயசுக்கு மரியாதை கொடுக்கறதே கிடையாது. கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பெற்றவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை, மதிப்பு, கணத்தை என்ன செய்யணும், கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை அவங்க நமக்கு சொத்து சேர்த்து இருக்காங்களோ இல்லையோ, அதெல்லாம் நம்ம கூட வரப்போறது இல்லை. நிறைய பேர் அவங்க என்ன சொத்தா எனக்கு சேர்த்து வச்சிருக்காங்க, எனக்கு என்ன வீடா வச்சிருக்காங்க, இல்ல எனக்கு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காங்களா? இப்ப ஆண்டவருக்கு ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? பேங்க் பேலன்ஸ் ஆண்டவர் வச்சிருக்காரா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்குலாம் அதெல்லாம் கிடையாது. ஆனா நாம என்ன செய்யறோம்? பேங்க் பேலன்ஸ் கேட்கிறோம். எங்க அப்பா அம்மா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, எனக்கு வீடு வாங்கி தரல, எனக்கு பைக் வாங்கி தரல, எனக்கு கார் வாங்கி தரல, நான் எதுக்கு கீழ்படி சரியா படிக்க வைக்கல. அது சூழ்நிலை காரணம் எதுவோ ஏதோ ஒரு காரணம், அவங்களால முடியாம கூட இருக்கலாம். ஆனா அவங்க செய்யறாங்களோ செய்யலையோ, அவங்க கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, அது இரண்டாவது விஷயம். ஆனால் அவர்கள் நம்மை பெற்றதினால் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் நடந்திருப்போமா? இல்லையே. இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்தாரா இல்லையா? கீழ்ப்படி தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா இயேசுவை பத்தி நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். அதனால காரணம் சொல்லாதீங்க. பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிங்க. நம்மளை பெற்றெடுக்கிற அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சும்மாவே பெற்றெடுக்க முடியுமா? எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வலியை சுமந்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதே அதே இடத்துல நம்ம ஒரு நேரத்துல வருவோம், ஒரு சூழ்நிலை நம்மளும் வருவோம். அப்ப நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். ஏன் அது நம்ம பெற்றவங்களுக்கு அதை யோசிக்க கூடாதா? யோசித்து கீழ்ப்படிங்க. வயதுக்கு மூத்தவர்களா இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம என்ன, அந்த வயதுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதே போல நம்முடைய பெற்றவர்களுக்கு கண்டிப்பா கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அதனால புறஜாதி ஜனங்களுக்கு நமக்கு உள்ள ஒரு வித்தியாசம். அது அந்த வித்தியாசத்தை காட்டுங்க. இல்ல புறஜாதி ஜனங்க அப்படி இருக்காங்க, நானும் அப்படிதான் இருப்பேன்னா அந்த வித்தியாசம் இருக்காது. ரட்சிக்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொல்லுவாங்க, அவன் பாரு பைபிளை தூக்கிட்டு போறான், பைபிள் வசனத்தை நல்லா தெரியும், ஆனா பெத்தவங்களுக்கு கீழ்ப்படியானா இல்லையே. அது ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுது. ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று கட்டளை சொல்லியிருக்கு. ஆனா நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர் நாமத்தை தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிது கிடையாது, வயதுக்கு மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க கிடையாது. நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வணங்கி கொண்டிருக்கிறோம், தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிங்க, வயதுக்கு தக்க மரியாதை கொடுங்க. இது வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். அதனால மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அந்த வித்தியாசம் நிச்சயமாகவே நமக்கு வேணும். அதனால பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிங்க, நிச்சயமாக. அடுத்து அதை சொல்லுது, நன்றி அற்றவர்கள். நன்றி அற்றவர்கள். இன்னைக்கு நன்றியே, இன்னைக்கு நல்லா சுத்தி பாருங்க, நன்றியே கிடையாது. என்ன செஞ்சா நன்றி கிடையாது. யோசித்து பாருங்க, நன்றியா இருக்கோமா? நமக்கே தெரியுது நம்ம நன்றியா இருக்கோமா, நன்றி இல்லாம இருக்கோமா? ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சா கூட நன்றியா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, அதாவது முருகதியா என்று சொல்லி ஒரு மனுஷனை பாக்குறோம். அதாவது ரூத்து, அதாவது சாரி எஸ்தர், அவருடைய சித்தப்பா நினைக்கிறேன். அவரை அந்த குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு நன்மை செய்தார். அதாவது ஒரு ராஜாவுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சார். எஸ்தர் நிறுவனத்துல, எஸ்தர் அதிகாரத்துல வரும். அவர் சின்ன ஒரு நன்மை அவருக்கு மேல இருக்கிற ராஜாவுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சிருப்பார். அந்த உதவி செஞ்ச அந்த உதவிய ராஜா என்ன செய்வார்னா, அவர் ஒரு டைரி எழுதுவார். எப்பவுமே டைரி எழுதுற பழக்கம் அவருக்கு உண்டு. அப்போ என்ன செஞ்சாருன்னா, அந்த அவர் செய்த அந்த நன்மை செய்த அந்த உதவி செய்தத அந்த நாள் அந்த நேரம் எல்லாத்தையும் ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு அது ஓரமா வச்சுட்டாரு. என்ன ஆச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வந்த பொழுது இந்த மொரிதேயா என்ன செய்தானா, அவனை தூக்கில போடக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இவனை எப்படியாவது தூக்கில போட்டு இவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு திட்டத்தை போட்டு என்ன செய்யறான், அவனை கொல்லதுக்கு வகை தேடிட்டான்.
பகைத்தேன்னு மாத்திரம் ராஜா அதிகாரம் கூட வாங்கிட்டான் இவனை கொல்லதுக்கு. ராஜாவும் சொல்லிட்டாரு அவனை தூக்கல போட்டு அப்படின்னு ராஜாவும் கொடுத்துட்டாரு. அந்த தூக்கல போடுறதுக்கு அது பரிமிஷன் கொடுத்துட்டாரு. என்ன நினைச்சா அந்த தூக்கு போடுகிற அன்று காலையில என்ன நினைச்சுன்னா அவருக்கு தூக்கமே வரல. என்ன வரல? தூக்கமே வரல. தூக்கம் வராம என்ன செய்ய தெரியாம ஒவ்வொன்னையா எடுத்து படித்து பார்க்கும் பொழுது கடைசியில அந்த டைரி எடுத்துட்டாரு. டைரி எடுத்து அங்கங்க திரும்பி பார்க்கும் போது இந்த முருகிதா செய்த அந்த நன்மையை எழுதி வச்சதை பார்க்கிறாரு. ஐயோ, இந்த மனுஷன் நமக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கானே, இந்த உதவி செய்திருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது செஞ்சமான யோசிக்கும் போது, ஏன்னா டைரி எழுதுற பழக்கனால அதுக்கு தக்க உதவி செய்திருந்து மறுபடி அவர் செஞ்ச உதவிக்கு தக்க பதில் செஞ்சா எழுதியிருப்பாரு. ஆனா அது எழுதப்படல. அப்போ உடனே யோசிச்சு அப்படி இவனுக்கு எதுவுமே நம்ம செய்யல. உடனே நினைச்சா அந்த ஆமான கூட்டு, எப்பா நீ தூக்கல போடன்னு சொல்லி அந்த முருகா கூட்டுவா அப்படின்னு சொல்லி கூட்டு வர சொன்னார். கூட்டு வர சொல்லி, எப்பா நீ எனக்கு செய்த உதவிக்கு தக்க நான் எந்த பலனும் உனக்கு தரல, உனக்கு என்ன வேணும் கேளு. ஹல்லேலூயா. அதாவது அந்த ராஜா ஒரு சின்ன ஒரு உதவி செய்ததை எழுதி வச்சான். என்னைக்கோ செய்த சின்ன உதவி தான், பெரிய உதவி தான். ராஜாக்கு என்ன உதவி செய்திருக்க முடியும்? சின்ன உதவி தான் பண்ணிருக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சின்ன ஒரு காரியம் ஒருத்தர் செய்தா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? நன்றி உள்ளவங்களை மறக்க கூடாது. நம்ம சின்ன உதவி செய்தா நீங்க மறந்துடணும். பெரிய ஒரு கோடி கணக்குல வாங்கி கொடுத்தா தான் நம்ம மறக்காம இருப்போம். லட்சக்கணக்கில் ஒருத்தர் பணம் கொடுத்தா மறக்க மாட்டோம், கோடி கணக்கில் பணம் கொடுத்தா மறக்க மாட்டோம். ஆனா சின்ன ஒரு உதவி செஞ்சா கூட மறந்துடுது. இது சின்ன உதவி தானே. என்ன உதவி? சின்ன உதவியா இருந்தாலும் மறக்க கூடாது, பெரிய உதவியா இருந்தாலும் மறக்க கூடாது. நன்றி உள்ளவங்களா இருக்கும். இப்போ மற்ற ஜனங்க அப்படி இருக்கலாம், ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் அப்படி இருக்கிற, நமக்கு சின்ன உதவி செய்தாலும் நம்ம என்ன செய்யணும்? மறக்கவே நன்றி மறக்கவே மறக்க. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களா இருக்கும். அது தேவனுக்கு பிரியமானதுங்க. தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கும். நம்ம என்னதான் எவ்வளவுதான் உயரத்துக்கு பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் நம்ம கஷ்டத்துல தான் இருப்போம், கஷ்டத்துல இருக்கலாம். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம கூட இருந்து நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தாங்களே, அவங்களை ஒருபோது என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. நமக்கு சின்ன உதவி கூட அவங்க பண்ணியிருக்கலாம். நமக்கு அது நமக்கு பெருசா கூட இருக்காது, சின்னதா இருக்கலாம். அது சின்னதா இருந்தாலும் அதை நம்ம மறந்து போக கூடாது. ஆனா இன்றைய காலகட்டத்துல நன்றி அற்றவர்கள் தான் இருக்காங்களே தவிர நன்றி உள்ளவங்க பார்க்கவே முடியல. நன்றியை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. அதனால யார் என்ன உதவி செய்தாலும் நன்றி உள்ளவர்களா இருக்காங்க. அந்த கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? நல்லா ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, நல்லா அப்படி ரொம்ப எஜமானுக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப அவர் வந்தாருன்னா எம்சிப்பாரு, அப்படி பண்ணா உடனே என்ன சொல்லுவாங்க? நல்ல விசுவாசம். உனக்கு வேலைக்காரன் பாரு, எவ்வளவு நல்ல வேலைக்காரன் கிடைச்சிருக்கான் பாரு, நல்ல விசுவாசி உனக்கு கிடைச்சிருக்கான் பாரு. விசுவாசத்துக்கு மாதிரி பண்ணுது நன்றி உள்ளவளா இருப்பது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அதனால் நன்றியை மறக்காதீங்க. ஒருவேளை நன்மை செய்தவர்கள் நமக்கு விரோதமா அதுக்கப்புறம் விரோதமா மாறி இருக்கலாம். ஆனாலும் அவங்க செய்த நன்மையை பாருங்க, அவன் செய்த தப்பை பார்க்காதீங்க. நமக்கு அதுக்கப்புறமா நமக்கு விரோதமா எழும்பி அவன் சில காரியங்களை செய்திருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. மனுஷனா அப்படித்தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுரு அவரை மறுதலித்தான். அவர் கொடுத்த சாப்பாடை தான் சாப்பிட்டான், அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் உடுத்தினான். ஆனா அந்த இயேசுவை எனக்கு தெரியாது, அவன் மரியாதை கூட கொடுக்கல ஆண்டவருக்கு, இவனை எனக்கு தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டான். ஆனா இயேசு அதை பார்க்கவில்லை, யூதாசையும் பார்க்கும் பொழுது யூதாசுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்த. என்ன பொறுப்பு தெரியுமா? பணத்தை ஃபுல்லா அவன் தான் வச்சிருப்பான். ஆண்டவருக்கு வர காணிக்க பொழுது யாரு வச்சிருப்பா? யூதாஸ். எவ்வளவு பெரிய பொறுப்பு! யாரையா நம்பி பணத்தை கொடுக்க முடியுமா? ஆனா பணத்தையே நம்பி ஆண்டவர் யூதாசிடத்துல கொடுத்தார். ஆனா யூதாஸ் அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தும் ஆண்டவருக்கு என்ன செய்தான்? விரோதமா போனான். ஹல்லேலூயா. நன்றி அற்றவனாய் காணப்பட்டான்.
ஆனாலும் கடைசியா வரான், ஆண்டவரை தேடி வரான். ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதனே, என்ன சொல்றாரு? துரோகியா தான் வரான். எப்படி வரான்? துரோகி, நம்பிக்கை துரோகி. அப்படிப்பட்ட துரோகியா தான் வரான். அப்படி வரும்போது அவன் என்ன சொல்றாருன்னா, என் சிநேகிதனே வா. நன்றி உள்ளவங்களா இருக்கணும், நன்றி அற்றவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ ஜனமா இருக்கிற நாம் கடைசி காலத்துல நிறைய ஜனங்கள் இப்படித்தான் இருப்பாங்க. நான் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் அப்படி இருக்கக்கூடாது. நன்றி உள்ளவங்களா இருங்க. நமக்கு யார் என்ன செய்தாலும் சரி, அந்த நன்மைக்கு தக்க நம்ம அவர்களுக்கு திரும்ப கொடுக்கிறோமா இல்லையா, திரும்ப கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நன்மை செய்வாங்க, நன்றி உதவி செய்வோம். ஆனா அந்த உதவியை கூட ஒரு ஏகலமா ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க, ஒரு வித்தியாசமா பேசுவாங்க. அதை கூட ஆமா பெரிய விஷயம், இது இது பெரிய விஷயமா, அந்த விஷயம் கூட உனக்கு செய்ய யாருமே வரல. ஆனா அவங்க பாருங்க என்ன தெரியுது, இது பெரிய விஷயமா அப்படிம்பாங்க. அப்படி பேசக்கூடாது. யார் என்ன உதவி செய்தாலும் அது அவங்களுக்கு அது பெருசு. அவங்க செய்யறாங்க, அது நமக்கு வாங்குறவங்களும் கொடுக்கறவங்க அது பெருசுதான். ஆனா நாம என்ன செய்ய, வாங்கிட்டு ஆமா அவன்கிட்ட இருக்கு அதனால கொடுக்கலாம், அப்படிலாம் பேசுவோம். தெரியுமா? பார்த்திருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? பெரிய கஷ்டத்தை ஏதோ கஷ்டப்படான்னு சொல்லி ஏதோ முடிஞ்சதை கொண்டாந்து கொடுப்பாங்க. கொடுத்து ஆமா அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட லட்சக்கணக்கில் இருக்கு பாரு, ஒரு 100 கொடுத்துட்டு ஒன்னா பேசி தீர்த்துக்கலாம் பாரு. அப்படி ஒரு திமிராய் பேசுவோம். அப்படிலாம் பேசக்கூடாது. அந்த கஷ்டத்தையும் அவங்க இருக்கிறத செய்யறாங்களோ இல்லாதவங்களை செய்யறாங்களோ, ஆனா அவங்க நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இது தேவன் விரும்புகிறார். இந்த கடைசி காலத்துல அப்படிலாம் இல்ல. நன்றி உள்ளவங்களை பார்க்கவே முடியல. இன்னைக்கு ஏன் சொல்லப்போனா ஊழியக்காரங்களை எடுத்துக்கிட்டா, ஊழியக்காரங்க கிட்ட கூட நன்றியை பார்க்க முடியல. விசுவாசிங்க, அதாவது சர்ச்சைக்கு வர ஜனங்கிட்ட காணிக்கை எல்லாம் வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்க போன பிறகு அவங்கள குறித்து தப்பா பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஊழியர் மீட்டிங் வைப்பாங்க. இது நான் குறை சொல்லக்காக சொல்லல. ஊழியர் மீட்டிங் வைப்பாங்க. ஐயோ விசுவாசிகளை கூப்பிடாத, ஒரு மாதிரி ஏகனமா அவங்க எல்லாம் ஊழியக்காரங்க கிடையாது அப்படி பிரிச்சு பேசுவாங்க ஒரு மாதிரி. ஆனா அவங்க காணிக்கையில தான் சாப்பிடுவாங்க, அவங்க காணிக்கையில தான் உடுத்துவாங்க, அவங்க காணிக்கையில தான் அவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. ஆனா பேசுறது ஏகலமாய், ஒரு எகாத்தாளமாய் அந்த விசுவாசிகளை பேசுவாங்க. வாங்கிட்டு நன்றி கிடையாது. அப்படிலாம் இருக்கவே கூடாது. அவங்க 1 ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும் 100 ரூபாய் கொடுத்தாலும் அது நமக்கு பெருசு. அவங்களுக்கு நன்றியா தான் இருக்கணும். ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தோன்னே ஆமா அவங்க அப்படி தூக்கி எறிந்து பேசணும். அவங்க சர்ச்சைக்கே வர வேண்டாம் நீ அப்படி சொல்லிடுவாங்க, ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆண்டவர் அப்படி விடுறவரா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது. 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 2 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எல்லாரையும் ஒரு போலதான் ஆண்டவர் நேசிப்பார். அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நீ ஒரேடியா போயிரும் சொல்லி விரட்டலாம் மாட்டார், நேசிப்பார். எப்படியா நீ மனம் திரும்ப மாட்டியா? நீ மறுபடியும் எனக்கு உகந்த ஒரு மனுஷனாய் மாற மாட்டியா அப்படின்னு சொல்லி நேசிக்கதான் செய்யறத. நீ என் சர்ச்சைக்கே வர வேண்டாம், நீ என்ன தேடவே வேண்டாம், நீ என்ன வணங்கவே வேண்டாம் சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் விரட்ட மாட்டார். தன்னிடத்தில் வருகிற யாரையும் அவர் உறவை தள்ளுவதில்லை. இன்னைக்கு ஊழியக்காரங்க காணிக்கை வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. அந்த விசுவாசி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அந்த குடும்பத்துல பிரச்சனை வரும்போது அந்த விசுவாசி ஒரு தகாத ஒரு காரியம் செய்த உடனே இந்த விசுவாசியே எனக்கு வேண்டாம், இந்த விசுவாசி சர்ச்சைக்கே வரக்கூடாது என்று சொல்லி துரத்துறாங்க. இது எந்த நியாயம் தெரியல. அப்படி துரத்துறா ஆண்டவர் என்னைக்கோ நம்ம எல்லாம் துரத்தி இருக்கலாம். நாமும் நன்றி கேட்டவர் தானே, நல்லவங்களா இருந்தோம். ஆனா இதெல்லாம் நீங்க யோசிக்கிறது கிடையாது. அதனால நன்றி உள்ளவர்களா இருங்க. என்ன கொடுத்த ஒரு சின்ன உதவி பண்ணாலும் சரி, பெரிய உதவி பண்ணாலும் நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல நன்றியற்ற மனுஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பெரிய கூட்டத்துல நாம் ஒரு சிறு கூட்டமாய் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
வசனம் சொல்லுது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இறுக்கமும் நெடுக்கமும் உள்ள வாசல் தான். ஆனா அதில் வழியே பிரவேசிக்கிறவர் சிலர் தான். இன்னைக்கு உலகத்துல நிறைய மனிதர்கள் இருக்காங்க, எண்ணி முடியாத அளவுக்கு அநேக மனிதர்கள் இருந்தாலும் நாம் நன்றி உள்ள ஒரு மனிதர்களாய் வாழ்வது கொஞ்சம் பேரா இருந்தா அந்த கொஞ்சம் பேர் லிஸ்ட்ல நாம் எப்படி இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் லிஸ்ட்ல மனுஷன் கூடாது, சேர்ந்து நினைக்க கூடாது. நீங்க அப்படித்தான் நம்ம சேர்ந்தோம். ஐயோ அது கூட்டம் பெருசா இருக்க, அப்ப நாம அந்த கூட்டத்தை போய் சேர்ந்து போன்னு சொல்லி போறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாம் எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் நாம் அந்த கூட்டத்தின் மத்தியிலே நாம் நன்றி உள்ளவர்களா இருந்துச்சுனோம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதனால என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சூழ்நிலையெல்லாம் பார்க்கல. இந்த பூமியிலே வாழ்ந்த 33 வருஷமும் சூழ்நிலையை அவர் பார்க்கவே இல்லை. சூழ்நிலைய பார்க்கல. எல்லா சூழ்நிலையும் பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷர்களா இருக்கிற நமக்கும் அவர் நன்றி உள்ளவரா இருந்தார். அல்லேலூயா. அதாவது அவர் எல்லா பிதா ஒரு நேரத்துல கைவிடுறாரு. பிதா ஒரு நேரத்துல இயேசுவை கைவிட்டாரா இல்லையா? தெரியுமா தெரியாதா? சிலுவையில கைவிட்டாரா இல்லையா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுட்டாரு. ஆனா கடைசியா அந்த சிலுவையில முடிக்கும் போது வார்த்தை பார்த்தீங்களா? பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்துல. நாம என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? என்னை கைவிட்ட நீங்க உங்களை நான் எதுக்கு தேடணும், எதுக்கு நான் உங்களை கூப்பிடணும் கேட்டிருக்கோமா இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்படி கேட்க நன்றி உள்ளவரா இருந்தார். பிதாவாகிய தேவன் கைவிட்ட பொழுதும் அவர் நன்றி உள்ளவரா தான் பிதாவாகிய தேவனுக்கு இருந்தார். அது மாத்திரம் இல்ல, மனுஷர்களா இருக்கிற நமக்கு நம்ம எப்படி நல்லவங்களா இருந்தோமா? பாவம் செய்து வழி விலகி பாவம் செய்து கெட்டு போனவர்களாய் நாம் இருந்தோம். ஆண்டவர் நினைச்சார் தெரியுமா? நமக்காகவே இந்த உலகத்தை வச்சதுக்கு முன்பாகவே இந்த மனுஷர்களுக்கு நான் உத்தரவாதம், இந்த மனுஷர்களை சரி பண்ணி அவர்கள் நித்தியத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் நினைச்சது உத்தரவாதம் என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தை கொடுத்த பிறகும் நாம் என்ன செய்ய நன்றி உள்ளவர் நன்றி அற்றவர்களாக இருந்தோம். ஆனாலும் நமக்கு அவர் நன்றி உள்ளவர் தான் இருந்தார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு இப்ப இன்னும் சூழ்நிலை இன்னைக்கு நாம் தப்பு பண்ணாம இருக்கோமா? ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், பைபிளை பத்தி நல்லா தெரியும், ஆனா தப்பு பண்ணாம இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம வாழாம இருக்கிறோமா? பிரியம் இல்லாம காணப்படுறோம், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வார்த்தைகளை பேசுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனாலும் நாம் நன்றியற்றவர்களாய் போனாலும் கர்த்தர் நமக்கு நன்றி உள்ளவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மற்ற ஜனங்களை போல நன்றியற்றவர்களா இருக்காதீங்க. சின்ன உதவி பண்ண பெரிய உதவி, நன்றி உள்ளவங்களா இருங்க. அல்லேலூயா. நன்றி உள்ளவர்களா இருப்பதுதான் ரொம்ப ரொம்ப விஷயம். அதாவது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். விசுவாசம் இல்லாமல், அதாவது விசுவாசம் இல்லாமல் வாழ்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப நாம் நல்ல விசுவாசியா இருக்கணும். நல்ல விசுவாசி என்ன அர்த்தம்? நன்றி உள்ளவர்கள் தான் நல்ல விசுவாசிக்கு அடையாளம். அப்படி இருக்கிறோமா? ஒருவேளை இல்லைன்னு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் நல்ல விசுவாசியா இருக்கணும்பா, நன்றி உள்ளவனா நான் இருக்கணும்பா. காலத்துக்கு நான் அந்த பூமியில இருக்கிற கடைசி நொடிப்படுது வரைக்கும் நான் நன்றி உள்ளவனாய் வாழ, எல்லா சூழ்நிலையிலும் நான் நன்றி உள்ளவனாய் உமக்கு மாத்திரம் இல்ல ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிற மனுஷர்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாய் இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி என்ன கேளுங்க. உண்மையிலே அது நல்ல ஒரு வாழ்க்கை. வேதம் எப்படி தெரியுமா? அதாவது காண்கிற சகோதரிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் நல்ல, அதாவது வசனம் நல்லா கவனிக்கணும். நல்லவங்க கிட்ட அன்பு கூறாவிட்டான்னு சொல்லல, கெட்டவங்க கிட்ட அன்பு கூறுங்கன்னு சொல்லல. அதாவது காண்கிற சகோதரன் யார, அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனா நம்ம பார்க்கிற அந்த மனிதர்களுக்கு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அதான் வேதம். அப்போ பார்க்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாத நீ தேவனிடத்துல அன்பு கூறுவது எப்படி? அதே போலதான் நம்ம கூட இருக்கிற மனுஷர்களுக்கு நன்றியற்றவர்களா இருக்கிற நாம் தேவனுக்கு எப்படி நன்றி உள்ளவர்களா வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. வாழ முடியுமா? நீங்க அதுவே சொல்லுவாங்க, ஆனா ஆண்டவருக்கு நன்றியா இருக்க. கூட இருக்கிற மனுஷர்களுக்கே உன்னால நன்றியா இருக்க முடியலையே, ஆண்டவருக்கு எப்படி நன்றியா இருக்க முடியும்?
அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கஷ்டமான ஒரு ஒரு வியாதியா ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்கள போய் விசாரிக்கணுமா, அது யாரை விசாரிச்சு சமம்? இயேசுவை விசாரிச்சு சமம். ஒருத்தங்க இல்லாதவங்க வந்து கேக்குறாங்க, அம்மா ஐயா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, இல்லாதவங்க கேக்குறாங்க, அது யாருக்கு அந்த உதவி பண்றோம்? இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் நன்றியா இருப்பேன், நான் கூட இருக்கிறதுலாம் நன்றியா? இது என்ன நியாயம்? இது நியாயம் கிடையாது. அதனால நாம் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிச்சிருந்தேன். அதுல முதல் காரியம் வாசிங்க, 2வது வசனம் முதல் காரியம். கற்பரியர். அல்லேலூயா. சொல்லி முடிச்சிருந்தேன். கற்பரியர், இதை குறித்து பொதுமொழி பெருமை தன்னலம். கற்பரியர் என்ன அர்த்தம்? தன்னலம், சுயநலம். என்ன நலம்? சுயநலம். எங்க பார்த்தாலும் சுயநலவாதிகள். சர்ச்சைக்கு வர எத்தனையோ பேர் சுயநலவாதியா தான், சர்ச்சையில பிரசங்கம் பண்ணவும் சுயநலவாதியா தான் இருக்காங்க, வர்ற ஜனங்களும் சுயநலவாதியா தான் இருக்காங்க. இந்த சுயநலவாதி ஒரு நாளும் ஆண்டவர் கிட்ட போகவே முடியாது. நானா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. சுயநலவாதியா மாத்திரம் வாழவே கூடாது. இன்னைக்கு எல்லாரும் சுயநலவாதி. எப்பா நான் வாழ்ந்தா போதும், நான் வாழ்ந்தா போதும், எனக்கு கொடுத்தா போதும், எனக்கு கிடைச்சா போதும், என் பிள்ளைகளுக்கு கிடைச்சா போதும், நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எப்படி போனா எனக்கு என்ன? மத்தவங்க எப்படி போனா எனக்கு என்ன? இயேசு அப்படி நினைச்சிருந்தா நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் என்ன யோசிக்கிறோம்? நாம நல்லா இருந்தா போதும், அவங்க எப்படி பக்கத்துல உள்ளவங்க தானே, அவங்க எப்படி போனா நமக்கு என்ன? பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குன்னா நமக்கு சந்தோஷம். பக்கத்து வீட்டுல புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தா அப்பா அங்க இருந்து, எப்பா பாருடா சண்டை நடக்குது, நீங்க நல்லா சூப்பரா இருக்கு, சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, அழுகிறவர்களோடு கூட நீங்க அழுங்கள், சந்தோஷமா இருக்கிறத விட சந்தோஷமா இருங்க. நாம அப்படி அழுகிற கூட உட்காந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு பக்கம் ஆறுதல், பின்னாடி திரும்பி நம்ம சிரிச்சுட்டு இருப்போம். ஒரு பக்கம் ஆறுதல் நடக்கும், இன்னொரு பக்கம் அப்படி அப்படி திரும்புவோம், திரும்பிட்டு அப்படி சிரிப்போம். உங்களுக்கு தேவைதான். இதெல்லாம் சுயநலம். இல்லையா? கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதனால சுயநலவாதியா வாழாதீங்க. நாமும் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கணும் நல்லா இருக்கணும், நம்ம பக்கத்துல இருக்கவங்களும் நல்லா இருக்கணும். ஒரு நீதிமான்னா நீதிமான் பனைமரத்தை போல் செழிப்பா இருப்பான். பனைமரத்துல இருக்கிற ஒரு பொருள் கூட வேஸ்ட் ஆகாது. இல்லையா? அது மாத்திரம் இல்ல, நீதிமான் எந்த பட்டணத்துல இருக்கிறானோ அந்த பட்டணமே ஆசீர்வாதமா மாறுமா. நீதிமான் இருக்கிற பட்டணமே ஆசீர்வாதமா இருக்குமா. இப்போ இந்த தெருவை எடுத்துக்கோங்க, இந்த தெருவில் ஒரு நீதிமான் இருந்தா இந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வாதமா மாறுவாங்க. உண்மை. இந்த தெருவில் இருக்கிற இப்போ ஒரு 10 வீடோ 30 வீடோ வச்சுக்கோங்க, இந்த ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த நீதிமான் நிமித்தமாய் மீதி இருக்க 29 பேர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க ஒருவேளை வேற தெய்வத்தை கூட வணங்கலாம், ஆனா இந்த நீதிமான் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதாவது வேதத்துல நமக்கு வருகிற ஆசீர்வாதம் அப்படியே நிரம்பி வழும்பி ஆறா ஓடுவான். நம்ம கிட்ட மட்டும் இருக்காது, நமக்கு வருகிற ஆசீர்வாதம் நம்ம கிட்ட மட்டும், நம்ம கிட்ட இருக்கிற ஆசை அடுத்து வேற போகும், அவங்க கிட்ட இருந்து வேற போகும், இப்படித்தான் போகும். நாம என்ன செய்யறோம்? நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க மட்டும் நல்லா இருந்தா போதும். இது பெரிய ஒரு சுயநலம். இந்த மாதிரி சுயநலமாய் நாங்க என்னதான் வாழ்ந்தாலும் அதுல பிரயோஜனமே கிடையாது. மற்றவங்களுக்காக, மற்றவர்களை பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்காக, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நான் பெற்ற இன்பம் இந்த உலகமே இருக்கணும், தரணும், வையகமும் தரணும் நினைப்போம். அல்லேலூயா. அது உலக பழமொழி. அதே போலதான் நாமும் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கணும் நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? அதுக்காக பிரயாசப்பட்டு அதுக்காக ஜெபம் பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்களா, கணவன் மனைவி அடிக்கிறாங்களா, நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவரே அந்த குடும்பத்துல சண்டை நடக்குப்பா, 2 பேரும் அடிச்சு சண்டை போடுறாங்கப்பா, அந்த சண்டை வராதபடிக்கு அவங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுமே தவிர உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரன் கூட ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரன் சண்டை நடக்கு, ஆனா இங்க இன்னொருத்த உட்கார்ந்து இன்னொருத்த பேசுவான், ஏன் அவங்க 2 சண்டை போட்டாங்க அப்படின்னு உலகம் ஃபுல்லா தெரியப்படுத்துறாங்க. இது அப்படிதான் இருக்கு. அதனால நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. அதனால சுயநலமாய் வாழக்கூடாது. சத்தப்பட சுயநலமாய் வாழாதீங்க, பொது நலமாய் யோசிங்க. அது ஒன்று சொல்லி முடிச்சிருந்தேன். யோபு ஆசீர்வதிக்க 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காரியம் தான். ஆனா நம்ம அதெல்லாம் கேட்கிறோம், எல்லாம் செய்யறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது தலையில இருந்து உச்சி முதல் பாத வரைக்கும் ஒரே பருக்கள். அதை எப்படி சொல்றேன்னா, அதான் பொக்கள மாதிரி இருந்துச்சான். அதாவது இன்னும் சொல்லப்போனா ஒரு நம்ம சிரட்டை இருக்குல்ல, சிரட்டை தெரியுமா, இந்த தேங்காய் இது உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க, கொட்டாங்குச்சி, அந்த சைஸ்ல இருந்துச்சான் உடம்புல. அந்த சைஸ்ல பருக்கள். அது ஒரு கேன்சர் வியாதியம். அப்படி உடம்பு ஃபுல்லா இருக்கு. அப்படி அவ்வளவு வேதனை மத்தியில இருக்கிறான். அந்த வேதனை மத்தியில இருக்கும்போது தன் கூட இருந்த சிநேகிதர்கள் யோபுவை பத்தி தப்பா சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட. அவன் அப்படி இருந்தான், இப்படி இருந்தான்னு சொல்லி தப்பா தான் பேசுனாங்க. என்ன பேசுறாங்க? தப்பா தான் பேசுனாங்க. அப்படி பேசும் பொழுது கர்த்தர் அவர்களை அடிக்க வேண்டும், கர்த்தர் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார். அப்படி தீர்மானம் எடுத்த பொழுதுதான் தான் சிரட்ட அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய சிநேகிதரை கர்த்தர் என்ன செய்வது, அடிக்க கூடாது, தன்னுடைய சிநேகிதர் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டாம். எவ்வளவு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தனக்கு இருக்கிற கஷ்டம் தீரல, தனக்கு இருக்கிற வேதனை அதிகரித்து கொண்டுதான் இருக்கு தவிர அது கொஞ்சம் கூட குறையல. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தன் கூட இருந்தவர்கள் தன்னை குறித்து தப்பா தான் பேசுறாங்க. நல்ல விதமா கூட பேசல, தப்பான விதமா ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசினவர்களுக்காக என்ன செஞ்சானா, ஆண்டவரே அவர்கள் என்ன செய்ய, ஆசீர்வதிங்க, அவர்களை சுகமாக்குங்க, அவங்கள பலவீனத்தை மாத்துங்க, அவங்களுடைய கஷ்டத்தை நீக்குங்க, அவர்களை நீங்க தண்டிக்காதீங்க. இப்படிலாம் உட்காந்து ஜெபம் பண்ணா என்ன நடந்துச்சு? அவருடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார், இவருடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார். இந்த விசேஷம் என்னன்னா, அவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். நமக்கு அப்படி இருக்கும்? நம்ம அப்படி இருப்போமா? நம்ம ஜெபம் பண்றோம், தப்பு ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணாம இல்லை. ஆனா நம்மளை குறித்து தப்பா பேசுறங்க ஜெபம் பண்றோமா? சொல்லுங்க, நம்மளை குறித்து தப்பா பேசினா ஜெபம் பண்றோமா? நம்ம பேசாம இருப்போம், சண்டை போடுறோமோ இல்லையோ, பேச மாட்டோம். ஆனா அவங்களை குறித்து ஜெபம் கூட பண்ண மாட்டோம். அல்லேலூயா. ஆனா ஜெபம் பண்ணணும். சுயநலமாய் வாழக்கூடாது, பொதுநலமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் சுயநலமாய் இருந்திருந்தால் இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கே வேண்டாம். அல்லேலூயா. இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கே வேண்டாம். அவர் சுயநலமா இருந்தார். ஏனென்றால் அதாவது லூசிபார் என்கிற ஒரு தூதன், அவன் தான் பிசாசு. அவன் யார் தெரியுமா? அவன் ஆண்டவரோடு கூட இருந்தவன். யார் கூட இருந்தவன்? ஆண்டவரோடு கூட. அவனுக்கு அவனை போல மியூசிக் வாசிக்க முடியாது. மியூசிக்கு அவனை போல வாசிக்க முடியாது. அவனுக்கு இருக்கிற திறமை வேற யாருக்குமே கிடையாது. அவ்வளவு திறமைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவ்வளவு திறமைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கிட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவர் இருக்கிற இடத்துல நான் போய் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் கீழே தள்ளினார். அல்லேலூயா. கீழே தள்ளின பிறகு இன்னைக்கு எத்தனை பேரை வஞ்சித்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. சுயநலம். அல்லேலூயா. கொடுத்தவரே என்ன செய்யணும்? தள்ளி நான் நல்லா இருந்தா போதும், எல்லாரும் என்ன வணங்கணும், எல்லாரும் என்ன ஆராதிக்கணும், நான்கிற ஒரு சுயநலம் அவனுக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. சுயநலமாய் இருந்தால் கர்த்தர் தள்ளுவார். அல்லேலூயா. சுயநலமா இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட ஓடுற ரத்தம் இயேசுவின் ரத்தம், சுயநலம் இல்லாத ஒரு ரத்தம். அல்லேலூயா. சுயநலமே கிடையாது.
ஆண்டவர் சுயநலம் கொஞ்சம் கூட கிடையாது. நம்மலாம் பார்த்தா நம்மளாம் சொல்லும் போது நாம் துரோகிகள். யாரு? துரோகிகள். நாம் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டு துரோகிகளாய் காணப்பட்டோம். பாளையத்துக்கு புறமானவர்கள். அதுக்கு புறமானவங்க பாளையத்துக்கு. பாளையத்துக்குன்னா இந்த சபை இருக்குன்னா சபைக்கு வெளியானவர்கள், சபைக்குள்ளவங்க கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு சொந்த ஜனமா கிடையாது. ஆண்டவருக்கு சொந்த ஜனமும் கிடையாது. ஆண்டவருக்கு நாம கொஞ்சம் கூட ஆண்டவருக்குரிய காரியங்கள் எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நம்மை தான் கர்த்தர் நேசித்தார், ரட்சித்தார். அவர் சுயநலம் உள்ளவரா இருந்தா யூதர்களை மாத்திரம்தான் ரட்சித்திருப்பார். புறஜாதி ஜனங்கள் ரட்சித்திருக்க மாட்டார். யூதர்களை ரட்சித்த தேவன் நம்மையும் ரட்சித்தார். காரணம் என்றால் அவருக்கு சுயநலம் கிடையாது. ஆனா அவரை பெற்றுக்கொண்ட நாம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் சுயநலமாய் இருக்கிறோம். அப்படி இருக்கா கூடாது. அல்லேலூயா. நல்ல சுயநலமா இருக்காதீங்க. இப்போ முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். மற்ற ஜனங்களை கூட இருக்கக்கூடாது. அவங்க கீழ்ப்படியிலையே, அவங்க கீழ்ப்படியாம இருந்தாலும் இருக்கா, அது அவங்க இஷ்டம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். கடைசி எப்படி இருக்கணும்? சுயநலம் இல்லாம இருக்கணும். சுயநலமே நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாருமே நல்லா இருக்கணும். பக்கத்துல ஒருத்தங்க சண்டை போட்டாலோ, அர்த்தத்துல ஒருத்தங்க நல்லா இல்லாம போனாலோ அவங்களுக்காக உட்கார்ந்து பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இல்லாதவங்க அவங்களாம் இல்ல, அவங்க இயேசுவை அறியல. நம்ம இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம். இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படல. அப்ப அவங்களுக்காக நம்ம மனுஷனும் சிரிக்க கூடாது. பக்கத்துல சண்டை போடான்னு சிரிச்சுக்கலாம் நம்ம மனுஷன் இருக்கக்கூடாது. அவங்களுக்காக கஷ்டப்பட்டு பாரப்பட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்து நினைச்சனும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதனால இப்படி சுயநலம் இல்லாமல் வாழ வேண்டும். கர்த்தர் இதைத்தான் நம்ம இடத்துல விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ கண்டிப்பா இந்த கடைசி காலத்துல சுயநலமாய் இருக்கிற இந்த மனுஷன் மத்தியிலே நாம் சுயநலமாய் இருக்கக்கூடாது. நன்றி இல்லாத ஜனங்கள் மத்தியிலே நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் ஒருவேளை சுயநலமாய் வாழ்ந்திருக்கலாம், நன்றி இல்லாதவர்களாய் வாழ்ந்திருக்கலாம். இல்ல நாம் உண்மையிலே ஆண்டவருக்கு முன்னாடி நாம் நிச்சயமாகவே, அதாவது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம். வயதுக்கு தக்க மரியாதை கொடுக்காம கூட நாம் வாழ்ந்திருக்கலாம். அதனால இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இது பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு மாறும். ஆண்டவரே, என்னோட வயது மூத்தவர்களா தான் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு கொடுத்த பெற்றவங்களுக்கு, அப்பா, என்னை இந்த உலகத்துல பெற்றெடுத்த என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அதே போல சுயநலமாய் வாழக்கூடாதுப்பா. என்னை போல, என் பிள்ளைகளை போல மற்ற பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென் ஆண்டவரே, என் குடும்பத்தை போல மற்ற குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். எப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அதே போல என் பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொண்டு எப்படி நான் சர்ச்சைக்கு வரணும், அதே போல என் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களும் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்க சர்ச்சைக்கு வரணும். அப்பா இயேசுவே, சின்ன உதவி செய்தாலும் பெரிய உதவி செய்தாலும் நான் நன்றி உள்ளவனாய் இருக்கும்படியாக தேவனே உமக்கு முன்பாக நன்றி உள்ளவனாய் வாழ, என்னோடு கூட இருக்கிறவனுக்கு நான் நன்றி உள்ளவனாய் வாழும்படியாக எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுங்க. இது பெரிய காரியங்க. உண்மையிலே இந்த காரியத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பிரியமா இருப்பார். ஐயோ, என் பிள்ளைய பாரு, என் ஜனத்தை பாரு, ஐயோ எனக்கு பிரியமா யோசிக்கிறாங்களே, எனக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறான்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்படுவான். ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் சந்தோஷப்படுவான். தேவனை சந்தோஷப்படுத்துங்க. தேவனை சந்தோஷப்படுத்தி ஒப்பு கொடுக்க மாட்டல, அதன்படி வாழுங்க. நித்தமும் உங்கள் மேல் கர்த்தர் சந்தோஷமா இருப்பார். உங்கள் நிமித்தமாய், என் நிமித்தமாய் கர்த்தர் நித்தமும் சந்தோஷமாய் இருப்பார். ஒப்பு கொடுங்க. உண்மையிலே கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா.